ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஆனால் மல்லிப்பூ செடிக்கும் முல்லைப்பூ செடிக்கும் என்னென்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் கொடுத்துருக்குங்க. பொட்டாஸ் கொடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, செடி வந்து நல்லா வந்து கிளச்சி வரதுக்காக யூஸ் ஆகும். அரும்பு வந்து நிறைய எடுக்குங்க. பொட்டாஸ் வந்து பக்கம் பக்கமே வந்து கிளை பிரிஞ்சு வரதுக்கு யூஸ் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து கிளை வந்து பக்கம் பக்கமே பிரியும். இந்த மாதிரி அரும்பு வந்து நிறைய எடுக்கும். ப்ளஸ் வந்து பூ வந்து வெயிட் வரதுக்காக பொட்டாஸ் யூஸ் பண்ணுவோங்க. செடி வந்து நல்லா பச்சை கட்டி நல்லா கருகருன்னு வரத்துக்காக டிஏபி யூஸ் பண்ணுவேன். ரெண்டுமே வந்து கலந்து மிங்கிள் பண்ணி கொடுத்ததுனால செடி வந்து நல்லா அழகாக இருக்குங்க. இன்னும் ஒரு 10 டேஸில் பாருங்கள், பூ சைஸும் நான் வந்து காமிக்கிறேன். பூ வந்து எவ்வளோ வெயிட் வருதுன்றதும் காமிக்கிறேன். ஏன்னா பொட்டாஸ் கொடுத்தாவே பூ வெயிட் வருங்க. டிஏபி கொடுத்தோம் அப்படின்னா செடி வந்து நல்லா கருகருன்னு பசேன்னு வருங்க. செடி நல்லா வளர்ச்சிக்கும் நல்லா கொடுக்குங்க டிஏபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன உரம் கொடுக்குறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.